விதை அப்படிங்கிறது 4000 ரூபாய்க்கு தான் வாங்க போறீங்க. ஒரு விதை ₹1 தான். ஒரு ஏக்கருக்கு 4000 கன்று வைக்கலாம். நீங்க 4000 கன்று வைக்கும் போது ஒரு ஏக்கருக்கு 4000 கட்டு, அதாவது முருங்கை கட்டு கட்டலாம். நீங்க 4000 ரூபாய் கட்டு கட்டி நீங்க ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு கட்டு 15 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கு போகுது. நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு 30 ரூபா ஒரு கட்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த ஒரு கட்டுக்கு 30 ரூபா எடுக்கும்போது 1,20,000 ரூபா வருது. நீங்க என்னதான் நீங்க எக்ஸ்போர்ட் செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு பார்த்தாலும் 20,000 ரூபா தான் ஒரு ஏக்கருக்கு போகுது. இது ஒரு மாசத்துல 1,00,000 ரூபாய் ஈஸியா கிடைக்கும். ஐடி சம்பளத்தோட அதிகமா, அதாவது அரசு வேலையோட அதிகமா, ஃபாரின் சம்பளத்தோட அதிகமா எப்படி பெறலாம்? என்னடா ஒரு விவசாயத்தை வந்து நம்ம தெரியாத விஷயங்களை நம்ம அடுத்தவங்ககிட்ட கேட்குறோம், அதை வந்து நம்ம முழுசா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை அப்படி என்னதான் இருக்கு விவசாயத்துல? விவசாயம் உண்மையாவே ஜெயிக்குதா? விவசாயம் வந்து தெரிஞ்சவங்க தான் ஜெயிக்க முடியுமா? அப்படிலாம் சிந்திச்சு சுமார் ஒரு 3 வருஷமா விவசாயத்துக்குன்னே பாடுபட்டோம். விவசாயம்னா இப்படிதான் செய்யணும் அப்படின்னு 3 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. இப்போ நான் முருங்கை விவசாயம் போட சொல்றேன். முருங்கை விவசாயம் போட்டுட்டு அதுல லாபம் கிடைக்குமான்னு நீங்க பல பேர் சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க நண்பர்களே, வாங்க உறவுகளே, இந்த இருக்க ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கலுக்கு பக்கத்துல ஒரு ஒட்டஞ்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா? வாங்க அங்க போவோம். லாபம் வருதா? லாபம் வரலையா? யூடியூப் சேனலை எதுக்காக ஆரம்பிச்சோம் தெரியுமா? ஏன்னா இது தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இது மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம், விவசாயத்தை பத்தி கேட்கறோம், இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கறோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி, நாங்க பலன் பெறுவோம். இதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவீங்க, அவங்களும் பலன் பெறுவாங்க. நான் அடிக்கக்கூடிய மருந்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நீங்களும் பலன் பெறுவீங்க, அடுத்தவங்களும் பலன் பெறுவாங்க. அது நம்மளுக்கு வேண்டாம் தம்பி. ஒரு 1000ல் ஒரு விவசாயி தான் பண்ணுவாங்க. அதுவும் தென் மாவட்டத்தில் எந்த விவசாயமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த போன்ற இடங்கள்ல எங்கேயாவது முருங்கை விவசாயம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. பண்ண ஒரு ஏக்கருக்கு 12 மாசத்துல 12 லட்சம் ரூபாய் முருங்கை இலையில லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நீங்க இப்போ முருங்கை காயாவோ, முருங்கை இலை பவுடராவோ, இல்லைன்னா முருங்கை அந்த விதை இருக்கு பார்த்தீங்களா, அதாவோ சேல்ஸ் பண்ணீங்கன்னா 8 லட்சம் ரூபா எடுக்கலாம். இப்படி தண்ணி விடணும், இப்படி தண்ணி விட்டேன்னா இப்படி மகசூல் வரும், இப்படி மகசூல் வந்துச்சுன்னா இவ்வளவு லாபம் வரும், இவ்வளவு லாபம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி குடும்பத்தை ரன் பண்ணலாம், எப்படி குடும்பத்தை ரன் பண்ணி அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்தடுத்து அதாவது 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஆகலாம், 2 ஏக்கர் 4 ஏக்கர் ஆகலாம், 4 ஏக்கர் 6 ஏக்கர் ஆகலாம், 6 ஏக்கர் 10 ஏக்கர் ஆகலாம். அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். நம்மளுக்கு முருங்கை சீசன் இல்லாத டயத்துல போய் நீங்க போய் சங்கரங்கோயில் மார்க்கெட்லயோ, தென்காசி மார்க்கெட்லயோ, இல்ல இந்த சைடு கோயில்பட்டி மார்க்கெட்லயோ, தூத்துக்குடி மார்க்கெட்லயோ, இல்ல கன்னியாகுமரி மார்க்கெட்லயோ, இல்லைன்னா பெரிய மார்க்கெட்டு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட்லயே போய் கேளுங்க, முருங்கைக்காய் கிடைக்குமா அப்படின்னு மட்டும் கேளுங்க. இப்போ தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பகுதியில் யாரு விவசாயிகளுக்கு உதவி செய்வான்னு தெரியும், யாரு செய்ய மாட்டான்னு தெரியும். ஏன்னா எல்லா இதையும் கடந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். சும்மா ஒன்றும் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து தெரியாத விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி வரல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்த விவசாயிகளுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா ஒரு உழவன் வாழ்ந்தா தான் அந்த நாடு வாழும், அந்த நாடு வாழ்ந்தா தான் அந்த மொத்த உலகமே வாழும். ஒரு விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடும் ஏழையான நாடாகத்தான் கருதப்படும். பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்ககிட்ட பேச மாட்டீங்க, பக்கத்து பிஞ்சைக்காரங்கிட்ட பேச மாட்டீங்க. அப்படின்னாலுமே யார்ட்டையாவது சொல்லினாலும் சொல்லுங்க, தம்பி இதில் புழு அட்டாக் பண்ணுது, அதனால இந்த மருந்து வாங்கி அடிங்க. தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுத்தா தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, அடுத்த விவசாயிகள் நல்லா இருப்பீங்க. தமிழ்நாட்டின் பசுமை முருங்கை இப்போது உலக நாடுகளுக்கு சுத்திகரிக்கப்பட்டு நவீன முறையில் விமானம் மூலம் உலகம் முழுவதும் செல்கிறது. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற முருங்கை ஏற்றுமதி சிறந்த வாய்ப்பு. உறவுகளுக்கு வணக்கம். அதாவது இந்த காணொலியில் நம்ம வந்து எதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம்னா, அதாவது ஐடி சம்பளத்தோட அதிகமாக, அதாவது அரசு வேலையோட அதிகமாக, ஃபாரின் சம்பளத்தோட அதிகமாக எப்படி பெறலாம், என்ன விவசாயம் செஞ்சால் எப்படி வரும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முருங்கை விவசாயத்தில் வந்து மாதத்துக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபா லாபம் மட்டுமே ஈட்டலாம். அது எப்படின்னு தானே இந்த கேட்குறீங்க. அது வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல எடுத்ததும் முருங்கை விவசாயம் அப்படிங்கிறது எப்படின்னா, முருங்கை விவசாயம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு 1000ல் ஒரு விவசாயி தான் பண்ணுவாங்க. அதுவும் தென் மாவட்டத்தில் எந்த விவசாயமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த போன்ற இடங்கள்ல எங்கேயாவது முருங்கை விவசாயம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த விவசாயத்தை பற்றி தெரியாது. இன்னொன்று, அந்த விவசாயம் செஞ்சால் லாபம் வருமா, எப்படி போய் மார்க்கெட்டில் விற்கிறது, வெளிநாடுகளுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே அது வந்து தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒட்டஞ்சத்திரம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த முருங்கை விவசாயத்தினால அதிக லாபத்தை வந்து ஈட்டிட்டு இருக்கிறாங்க. அது வந்து யாருமே வெளியில வந்து சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஆனால் சொல்றாங்க, அது வந்து இந்த சைடு வந்து சாத்தியப்படுமா, இந்த நம்ம மண்ணுக்கு வருமா, நம்ம செம்மண்ணுக்கோ களிமண்ணுக்கோ இல்லை இது மாதிரி மண்ணுகளுக்கு வருமா அப்படிங்கிறது வந்து
யாருமே அதை வந்து செயல்படுத்த மாட்டோம். அதுக்காகத்தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பதிவு செய்கிறோம். ஏன்னா நீங்க ஒரு விதை அப்படிங்கிறது 4000 ரூபாய்க்கு தான் வாங்க போறீங்க. ஒரு விதை ₹1 தான். ஒரு ஏக்கருக்கு 4000 கன்று வைக்கலாம். நீங்க 4000 கன்று வைக்கும் போது ஒரு ஏக்கருக்கு 4000 கட்டு, அதாவது முருங்கை கட்டு கட்டலாம். நீங்க ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு கட்டு 15 ரூபாயில இருந்து 40 ரூபாய்க்கு போகுது. அதனால 30 ரூபா ஒரு கட்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த ஒரு கட்டுக்கு 30 ரூபா எடுக்கும்போது 1,20,000 ரூபா வருது. நீங்க என்னதான் நீங்க எக்ஸ்போர்ட் செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு பார்த்தாலும் 20,000 ரூபா தான் ஒரு ஏக்கருக்கு போகுது. மீதி ஒரு மாசத்துல 1,00,000 ரூபாய் ஈஸியா கிடைக்கும். அதாவது நீங்க வந்து பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது ஈஸி. ஏன்னா நீங்க சொட்டு நீர் போட்டா ஈஸியா பராமரிக்கலாம், இல்ல தண்ணி கேட்டினாலும் ஈஸியா பராமரிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சலாம். இன்னொன்னு மாசம் மாசம் நீங்க வந்து அந்த இதை வந்து நீங்க வெட்டி கட்டி நீங்க ஃபாரினுக்கு அனுப்பலாம். நான் அப்படியும் பண்ணலாம். இன்னொன்னு முருங்கை செடி, அதாவது முருங்கை காயா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு அந்த முருங்கை காயில இருந்து வர்ற விதையாவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த முருங்கை இலையில வரக்கூடிய அந்த பொடிகளை கூட எடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, முருங்கை இலையில எவ்வளவு இது இருக்குன்னு பாருங்க. முருங்கை பொடியை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், முருங்கை இலையை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், முருங்கை காயை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அந்த முருங்கையில உள்ள அந்த விதையவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஒரு விவசாயம் செஞ்சா எத்தனை லாபம் இருக்கு பாருங்க. இன்னும் நம்ம தென் மாவட்டத்துல வந்து அது தெரியாம இருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க தயவு கூர்ந்து. ஏன்னா இது வந்து ஒட்டஞ்சத்திரத்துல தான் அதிகமா பயிரிட்டு வராங்க நம்ம ஏரியாவில். அதாவது ஒட்டஞ்சத்திரத்துக்கு அப்புறமா இந்த சைடு தெற்க வந்து யாருமே பயிரிட மாட்டாங்க. இங்க என்ன போடுறாங்க? நெல் போடுறாங்க, உளுந்து போடுறாங்க, மக்காச்சோளம் போடுறாங்க, கரும்பு போடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பாசி பயிறு, சோளம், தென்னை, அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா எலுமிச்சை, வாழை, இது போன்ற பயிர்கள் தான் அங்க போட்டுட்டு வராங்க. இது வந்து இதை வந்து தடுக்க வேண்டாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா போட்டுவாங்க. ஒரு 1/2 ஏக்கர் போடுங்க, அடுத்து 1 ஏக்கர் போடுங்க. ஏன்னா நீங்க அதிகமா வந்து ஏக்கரை நீங்க செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப மல்லிகைப்பூன்னு பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 10 சென்ட் இருந்தா போதும், பிச்சிப்பூ இருந்தாலும் 10 சென்ட் போதும். ஏன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு ஒவ்வொரு காணொலியும் நம்ம பதிவு செய்யறோம். அதாவது முருங்கை விவசாயம் எப்படி பண்ணணும், எப்படி லாபம் வரும், என்ன உரம் போடணும், உரம் போட்டா எப்படி அதிகமான லாபம் பெறலாம், அது மாதிரி அந்த விதை வந்து எங்க இருந்து வாங்கணும், அப்படி விதையா வாங்கலாம். அந்த குச்சியா வைப்போம் தெரியுமா, நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் குச்சி இருக்கும். அதாவது முருங்கைக்காய் குச்சியை வச்சு நம்ம முருங்கைக்காய் பறிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம தேவைகளுக்கு. எங்க வீட்டு பக்கமெல்லாம் ஒரு முருங்கை செடி, ஒரு அழகான செடி ஒண்ணு உண்டு. அந்த செடியை மட்டும் பறிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்கள் வரும் போகும், யாருனாலும் பறிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த சீசன் டைம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முருங்கை ஒரு மரத்துல மட்டும் ஒரு 1000 முருங்கைக்காய் இருக்கு. குறைஞ்சது ஒரு 300ல இருந்து 1000 முருங்கைக்காய். அதாவது 300ங்கிறது எப்போதுமே சாலிடா கிடைக்கக்கூடியது. அந்த 1000 அந்த பிஞ்சு இஞ்செல்லாம் சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், 1000 கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் நம்ம வெளி இடத்துல போய் அந்த ஒரு 300 முருங்கைக்காயை கொண்டு போய் நீங்க வெளி இடத்துல மார்க்கெட்ல வித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு உள்ள விலைக்கு எவ்வளவு விலை போகும்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. இது நம்மளுக்கு முருங்கை சீசன் இல்லாத டயத்துல போய் நீங்க போய் சங்கரங்கோயில் மார்க்கெட்லயோ, தென்காசி மார்க்கெட்லயோ, இல்ல இந்த சைடு கோயில்பட்டி மார்க்கெட்லயோ, தூத்துக்குடி மார்க்கெட்லயோ, இல்ல கன்னியாகுமரி மார்க்கெட்லயோ, இல்லைன்னா பெரிய மார்க்கெட்டு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட்லயே போய் கேளுங்க, முருங்கைக்காய் கிடைக்குமா அப்படின்னு மட்டும் கேளுங்க. இல்ல முருங்கைக்காய் இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருங்கைக்காய் எனக்கு 1 கிலோ, இல்ல எனக்கு 10 கிலோ, எனக்கு 15 கிலோ, எனக்கு 20 கிலோ, எனக்கு 30 கிலோ வேணும்னு நீங்க அந்த முருங்கைக்காய் மார்க்கெட்ல போய் நீங்க கேட்டு வாங்கிருங்க பார்ப்போம். ஏன்னா கிடைக்காது. ஏன்னா அதுல அவ்வளவு டிமாண்ட் இருக்குங்க. ஒரு முருங்கை விவசாயம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மேக்சிமம் பிப்ரவரி, மார்ச் இந்த 2 மாசம் தான் அதிகமான காய்கள் வரும். அப்புறம் எப்போ வரும்னா ஆகஸ்ட், செப்டம்பர்ல தான் அதிகமான காய்கள் வரும். ஏன்னா மீதி இந்த மழை காலத்திலயோ இல்ல காத்து காலத்திலயோ பூ வந்து பூக்குது பாத்தீங்களா, பூ பூக்கும் போது காத்து அடிக்கிற அடியில பூவெல்லாம் செதறி போயிடும், பூவெல்லாம் கீழே விழுந்துரும். அப்ப எப்படி முருங்கைக்காய் வரும்னு நீங்க கேட்பீங்கல்ல, அதுக்குதான் 2 மாசம் சொல்றேன். அதாவது இப்போ 2 மாசம், அப்புறம் ஒரு 2 மாசம், அந்த 4 மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய லாபம் தான் மிக பெரிய லாபமா இருக்கும். அதே மாதிரி அந்த இலைகளை நீங்க வெட்டி ஏற்றுமதி பண்ணும்போது மாசம் 1,00,000 ரூபாய் நீங்க எடுக்கலாம். மாசம் கண்டிப்பா நீங்க செலவு போக வருமானம் மட்டும் 1,00,000 ரூபாய் ஈட்ட முடியும். அது சரியான எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்றதுனால ஈஸியா நம்ம பண்ணலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ முருங்கைக்காய் எனக்கு பொடியா போட்டு ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ற லாபம் வருமா? இன்னொன்னு முருங்கை வந்து நம்ம மார்க்கெட்ல வாங்க மாட்டாங்க. ஏன்னா தேவைக்கு ஏற்ப அதிகமா முருங்கைக்காய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அடுத்த மார்க்கெட்டுக்கு தான் போய் தேடி போக முடியும். இப்போ சிவகாசி மார்க்கெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போதுமே முருங்கைக்காய் வாங்குவாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கடையை பிடிச்சு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, நான் இங்க மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட் பண்றேன்னா பண்ணலாம்.
அதாவது ஒரு கடையை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல எந்த கடையில அதிகமான லாபத்தை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கடையில 15 ரூபாய் கேட்பான், ஒரு கடையில 17 ரூபாய் கேட்பான், ஒரு கடையில 20 ரூபாய் கேட்பான், ஒரு கடையில 100 ரூபாய் கூட கேட்பான். எந்த கடையில அதிகமா கேட்கறாங்களோ அந்த கடையில போய் நீங்க கொடுத்தா போதும். இன்னொன்னு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முருங்கைக்காய் பத்தி எனக்கு தெரியல, முருங்கைக்காய் விவசாய தோட்டத்துக்கு வந்து கூப்பிட்டு போங்க, இது மாதிரி அவங்ககிட்ட போய் கேட்கலாம், இல்ல தெரியாத விஷயங்களா அந்த விவசாயிகள் சொல்லி கொடுப்பாங்களா, எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆள் இருக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும். விவசாயம் மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் ஆள் இருக்கும். சரிங்களா? ஒரு கரும்பு விவசாயம் தெரியலையா, மல்லிகைப்பூ விவசாயம் தெரியலையா, பிச்சிப்பூ விவசாயம் தெரியலையா, முருங்கை விவசாயம் தெரியலையா, தென்னை விவசாயம் தெரியலையா, செம்மரம் விவசாயம் தெரியலையா, தேக்கு விவசாயம் தெரியலையா, எலுமிச்சை விவசாயம் தெரியலையா, வாழை விவசாயம் தெரியலையா, நெல் விவசாயம் தெரியல, எல்லா விவசாயத்துக்குமே ஆள் இருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு. நாங்க இருக்கிறோம், 100% நாங்க இருக்கிறோம். இப்போ நாங்க அங்க வரோம் இங்க வரோம் எங்களுக்கு காசு கொடுங்க அந்த பழக்கமே நம்மளுக்கு கிடையாது. விவசாயிகள் உதவி செய்யணும், விவசாயிகளுக்கு பலன் பெறணும், விவசாயம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும், விவசாயினால ஒரு குடும்பம் ஜெயிக்கணும், அந்த ஒரு குடும்பம் ஜெயிக்கிறதுனால அந்த ஊரே ஜெயிக்கணும், அந்த ஊரே ஜெயிக்கிறதுனால அந்த நாடே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம். அதாவது நம்ம வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா எல்லா வீடியோவுமே பார்த்தாலே புரியும். எங்களுடைய சொல்லு சரியா இருக்குதா, இப்படி பயிரிட்டா இப்படி லாபம் எடுக்கலாமா. இப்ப நான் முருங்கை விவசாயம் போட சொல்றேன், முருங்கை விவசாயம் போட்டுட்டு அதுல லாபம் கிடைக்குமான்னு நீங்க பல பேர் சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க நண்பர்களே, வாங்க உறவுகளே, இந்த இருக்க ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கலுக்கு பக்கத்துல ஒரு ஒட்டஞ்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, வாங்க அங்க போவோம். லாபம் வருதா, லாபம் வரலையா, அவ்வளவு வேண்டாங்க, ஒட்டஞ்சத்திரம் போக வேண்டாம், எனக்கு விருதுநகர் இங்கிட்டு பக்கம் மறைஞ்சிருச்சுங்க, வாங்க விருதுநகருக்கு வாங்க, உங்களை கூப்பிட்டு போக உங்களை அழைச்சிட்டு போக நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? நீங்க அங்க இருந்து வரணும் எங்களை பசா அதெல்லாம் தேவை கிடையாது, நாங்களே செலவு பண்ணி கூப்பிட்டு போறோங்க. ஏன்னா நாங்க விவசாயிகளுக்கு தானே உதவி செய்யறோம், விவசாயி கூட தானே இருக்கிறோம், விவசாயிகளுக்கு ஒண்ணுன்னா நாங்க கூட தானே நிக்கிறோம், மக்களோட மக்களை தானே நிக்கிறோம். அதனால ஒரு விவசாயம் தெரியல அப்படிலாம் கவலைப்படாதீங்க, வாங்க உங்களை கூட அழைச்சிட்டு வந்து தெளிவா சொல்லி தரோம். சரிங்களா? இப்படி பண்ணுங்க, இந்த மண்ணுல இப்படி வரும், இப்படி தண்ணி விடணும், இப்படி தண்ணி விட்டேன்னா இப்படி மகசூல் வரும், இப்படி மகசூல் வந்துச்சுன்னா இவ்வளவு லாபம் வரும், இவ்வளவு லாபம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி குடும்பத்தை ரன் பண்ணலாம், எப்படி குடும்பத்தை ரன் பண்ணி அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கலாம், அடுத்தடுத்து அதாவது 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஆக்கலாம், 2 ஏக்கர் 4 ஏக்கர் ஆக்கலாம், 4 ஏக்கர் 6 ஏக்கர் ஆக்கலாம், 6 ஏக்கர் 10 ஏக்கர் ஆக்கலாம். அப்படிங்கறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஒரு ஏக்கருக்கு 12 மாசத்துல 12 லட்சம் ரூபாய் முருங்கை இலையில லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நீங்க இப்ப முருங்கை காயாவோ, முருங்கை இலை பவுடராவோ, இல்லைன்னா முருங்கை அந்த விதை இருக்கு பாத்தீங்களா, அதாவோ சேல்ஸ் பண்ணீங்கன்னா 8 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். ஒரு 4 லட்சம் ரூபாய் மட்டும்தான் கம்மியா இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப பயன்படுத்துங்க. அது மாதிரி தெரியாத விஷயங்களை எங்களை போன்ற யூடியூபர்ஸ்கிட்ட, எங்களை போன்ற விவசாயிகிட்ட, நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாத்தையும் கேளுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த எங்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட தெரியாத விஷயத்த நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். ஏன்னா அதாவது சங்கரங்கோயில், இதே சங்கரங்கோயில் பகுதி, தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பகுதியில யாரு விவசாயிகளுக்கு உதவி செய்வான்னு தெரியும், யாரு செய்ய மாட்டான்னு தெரியும். ஏன்னா எல்லா இதையும் கடந்துதான் நம்ம வந்திருக்கிறோம். சும்மா ஒன்றும் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தெரியாத விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி வரல. யாரெல்லாம் எனக்கு வந்து யூடியூப் சேனல் எதுக்காக ஆரம்பிச்சேன்னு தெரியுமா? ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, இது மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம், விவசாயத்தை பத்தி கேட்கறோம், இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கறோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி, நாங்க பலன் பெறுறோம், இது நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லுவீங்க, அவங்களும் பலன் பெறுவாங்க. நான் அடிக்கக்கூடிய மருந்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நீங்களும் பலன் பெறுவீங்க, அடுத்தவங்களும் பலன் பெறுவாங்க. அது நம்மளுக்கு வேண்டாம் தம்பி. நம்மளுக்கு பூ வந்துச்சுன்னா, இல்ல நம்மளுக்கு ஒரு இதுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு பழமோ பூவோ இல்ல அதிக மக்காச்சோளமோ அதிக உளுந்தோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாபம் எங்களுக்கு மட்டும் இருக்கட்டும் தம்பி, அடுத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது தான் நான் சிந்திச்சேன், என்னடா ஒரு விவசாயத்தை வந்து நம்ம தெரியாத விஷயங்களை நம்ம அடுத்தவங்ககிட்ட கேட்குறோம், அதை வந்து நம்ம முழுசா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை அப்படி என்னதான் இருக்கு விவசாயத்துல? விவசாயம் உண்மையாவே ஜெயிக்குதா? விவசாயம் வந்து தெரிஞ்சவங்க தான் ஜெயிக்க முடியுமா அப்படிலாம் சிந்திச்சு சுமார் ஒரு 3 வருஷமா விவசாயத்துக்குன்னே பாடுபட்டோம். விவசாயம்னா இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு 3 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. ஏன்னா எல்லா விஷயத்தையும் தெரியணும், என்ன கெமிக்கல் பயன்படுத்தணும், எப்படி மருந்து அடிக்கணும், என்ன மருந்து அடிச்சா எப்படி லாபம் பெறலாம்னு அப்படி 3 வருஷம் கஷ்டப்பட்டோம். அந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சிந்திச்சோம், இப்போ வாங்க, இதுக்குன்னே நான் சொல்றேன், இங்க பாருங்க, இப்போ யாருனாலும் வாங்கப்பா, என்ன விவசாயம் தெரியணும், மல்லிகைப்பூ தெரியணுமா, பிச்சிப்பூ தெரியணுமா, இல்லைன்னா சம்மங்கி பூ தெரியணுமா, கேந்தி பூ தெரியணுமா, உளுந்து தெரியணுமா, மக்காச்சோளம் தெரியுமா, எல்லாத்துக்குமே எங்களால பதிலடிக்க முடியும். என்ன மருந்து அடிக்க உங்களோட அதிகமா பார்த்தாச்சு, உங்களோட அதிகமா பங்கும் பெற்றாச்சு, பயனும் அடைஞ்சாச்சு. ஏன்னா நீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு ஒரு டைம் தான் சொன்னீங்க. ஆனா நாங்க வந்து ஒரு 1000ல இருந்து 10,000 விவசாயிகளுக்கு நாங்க உதவி செஞ்சிருப்போம். நீங்க நம்பலனா நம்ம சேனல்ல வந்து நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி கூட சேனல்ல கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்ம வீடியோல பேசியிருப்போம். இப்போ நான் போட்ட வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்படிலாம் நான் என்னைக்குமே சொல்லவும் மாட்டேன், சொல்ல போறதும் கிடையாது. உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன வேணா பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம கூட இருங்க. ஆனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது உங்களுடைய இது. நான் என்னைக்குமே விவசாயிகளுக்கு வந்து உதவி செய்யணும்னு தான் நம்ம சேனலை ரன் பண்ணிட்டு வரோம். அதனால நம்ம விவசாய சேனல் ஆரம்பிச்சது இதுக்கு தான். இது வந்து நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரோம். அதாவது நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, அந்த கஷ்டப்படுறதுல இருந்து வெளியில வரோம். அதனால தான் நான் மறுபடியும் சொல்லுதேன். என்னுடைய சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எல்லா விவசாயிகளுக்கும் உதவி செய்யுங்க. உதவி செய்ய மட்டும் இருக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்த விவசாயிகளுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா ஒரு உழவன் வாழ்ந்தா தான் அந்த நாடு வாழும். அந்த நாடு வாழ்ந்தா தான் அந்த மொத்த உலகமே வாழும். ஒரு விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடும் ஏழையான நாடாகத்தான் கருதப்படும். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் சேனலை பார்க்குற அனைத்து உறவுகளும் தயவு செஞ்சு விவசாயத்தை பத்தி, உழவு பத்தி, எப்படி மருந்தடிக்கணும், என்ன இது போடணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்க பக்கத்துல இருக்க விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்க அடுத்தவங்ககிட்ட பேச மாட்டீங்க, பக்கத்து பிஞ்சைக்காரங்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னாலுமே யார்ட்டையாவது சொல்லினாலும் சொல்லுங்க, தம்பி இதுல புழு அட்டாக் பண்ணுது, அதனால இந்த மருந்து வாங்கி அடிங்க. தெரிஞ்சுன்னா கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அப்படி நீங்க சொல்லிக் கொடுத்தா தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, அடுத்த விவசாயிகள் நல்லா இருப்பாங்க. நீங்க பலன் பெறும் மாதிரி தான் அடுத்தவங்களும் பலன் பெறுவாங்க.